கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் திருவசனத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கும் இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது என்பதை அறிந்திருக்கிறோம். அனுதினமும் வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார், தியானிக்கும் வாய்ப்புகளை தருகிறார், அவருடைய குரலை கேட்க நமக்கு சிலாக்கியம் தருகிறார். அந்த பெரிய பாக்கியத்தை நாம் அதிகமாக்கி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேதபாட நேரத்திற்கு தங்கள் வீடுகளிலே ஆங்காங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் தனி நபருக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் இந்த நேரத்தை பிரயோஜனமாக்கி தருவாராக என்று வாழ்த்தி வேண்டுகிறேன். கடந்த வாரத்திலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வரை உள்ள வசனங்களை நாம் பார்த்தோம். ஸ்தேவானின் பிரசங்கத்திற்கு இறுதியாக அந்த கூட்டத்தினர் கொடுத்த பதிலை நாம் பார்த்தோம். அவர்கள் ஆத்திரத்தினால் நிறைந்து, they were filled with rage, உரத்த சத்தமிட்டு ஒரு மனதோடு அவனை கல்லறிந்தார்கள். அவர்கள் ஆத்திரம் அடைந்த போது முதலாவது தங்கள் பல்லை கடித்தார்கள். எப்படியாவது தங்களுக்கு இருக்கும் ஆற்றலை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்தி விடுவதற்காக தங்களை ஆயத்தம் செய்தார்கள். பட்டணத்துக்கு வெளியே, எல்லைக்கு வெளியே கொண்டு போனார்கள். செய்வது தவறு, ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி செய்வதைப் போல, தங்கள் பிரமாணத்துக்கு உட்பட்டு செய்வதைப் போல செய்ய திணித்தார்கள். கல்லெறிவது நியாயப்பிரமாணத்தில் உள்ளது. 2 சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்வது நியாயப்பிரமாணத்தில் உள்ளது. இவைகளெல்லாம் அவர்கள் செய்து தங்கள் ஆத்திரத்தை வெளிப்படுத்தி உரத்த சத்தத்தோடு ஸ்தேவானின் குரல் கேட்க விடாமல் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அந்த நேரத்தில் அவன் பண்ணின பிரசங்கத்திற்கு, நேர்முகமான பிரசங்கத்திற்கு எதிர்மறையான பிரதிக்கிரியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் ஸ்தேவானோ அவருடைய ஒவ்வொரு எதிர்மறையான செயல்களுக்கும் அவன் நேர்முகமான கிரியைகளை செய்ய நாம் காண்கிறோம். அவர்கள் ஆத்திரத்தால் நிறைந்தார்கள், கோபத்தினால். ஸ்டீஃபன் வாஸ் ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். கர்த்தருடைய ஆவியினால் அவன் நிறைந்திருந்தான். நாம் எதனால் நிறைக்கப்படுகிறோமோ அதுவே நம்மை நடத்தும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். கோபம் அவர்களை நடத்தினது. A negative emotion led the opposite group. But the Spirit of God led Stephen. வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். எல்லாரும் அவனை பார்க்கிறார்கள். அவனை எல்லாரும் பார்க்கும்போது இவன் அவர்களை பார்க்காமல் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். ஆண்டவர் அவனை வரவேற்க எழுந்து நிற்பதை பார்க்கிறான். He saw the glory of God. He saw the presence of God. He saw an open heaven. அவனுக்கு திறந்திருக்கும் பரத்தை பார்த்தான். அதை பார்த்தபோது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறான். கல்லெறிகிறார்கள். அந்த வேளையில் உரத்த சத்தமாக தனக்காக ஜெபிக்கும்போது அவன் வெளிப்படுத்தின குரலை பார்க்கலாம். மிகுந்த உரத்த சத்தமாக கல்லெறிகிறவர்களுக்காக ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறான். ஆண்டவரே, இந்த பாவத்தை நீர் அவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று வேண்டுகிறான். ஸ்தேவான் என்ற ஒருவனை அழித்து விடலாம் என்று நினைத்தால் அந்த நேரத்தில் ஸ்தேவான் தன் எஜமானாகிய இயேசுவை போலவே மாறியிருப்பதை கர்த்தர் வெளிப்படுத்த காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கைகட்டி பார்த்து சும்மா இருக்கவில்லை. ஆண்டவரும் ரெஸ்பாண்ட் பண்ணினார். ஆண்டவரும் பதில் கொடுத்தார். ஸ்தேவானுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். என்ன பதில்? அவன் உயிரோடு இருக்கும்போதே அநேகருக்கு கிடைப்பதற்கு அரிதான காட்சிகளை அவனுக்கு வெகுமதியாய் பார்க்க கொடுத்தார். வானம் திறந்திருப்பதை தன் கண்களால், சரீர கண்களால் பார்க்கிறான். ஆண்டவருடைய மகிமையை சரீர கண்களால் பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து வலது பார்சத்தில் எழுந்து நிற்பதை தன் சரீர கண்களால் பார்க்கிறான். வாட் அ ரிவார்ட்! ஹல்லேலூயா! அவனை உற்சாகப்படுத்துவதற்காக, நீ தோல்வி அடைந்தவன் அல்ல, நீ ஜெயித்தவன், நீ வெற்றி கொண்டவன் என்று அவனை பாராட்டி வரவேற்பதைப் போல காத்திருக்கும் ஆண்டவரை தன் சரீர கண்களால் பார்க்க, இயேசு உயிரோடு இருந்தபோது அவரை பார்க்கும் பாக்கியம் அவனுக்கு கிடைத்திருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவரை மகிமையடைந்த கிறிஸ்துவை பார்க்க அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. Jesus was responding to him by rewarding him with unique vision, experience,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆண்டவர் அவனை கல்லெறிந்த எதிரிகளுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணினார். எப்படி? கல்லெறிந்து நாம் அவனை கொன்றோம் என்று அவர்கள் நினைத்திருந்தாலும் ஆண்டவர் எழுதும்போது அவர்கள் கல்லெறிந்தார்கள். அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். இப்படி சொல்லி he slept, அவன் நித்திரையடைந்தான் என்று அவனை கொல்லவில்லை. அவன் சமாதானத்தோடு நிம்மதியாக கண்களை மூடினான் என்று எதிரி அறிந்து கொள்வதற்கு ஆத்திரப்பட்டு முறுமுறுத்து அங்கலாய்த்து அகோரமாக அல்ல, அவன் நிம்மதியாக இருந்தான் என்பதை எதிரிக்கு விரோதித்தவர்களுக்கு சவாலாக சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சத்துருவாகிய சாத்தானுக்கும் ஆண்டவர் ஒரு பதில் கொடுத்தார். அந்த கூட்டத்தில் வஸ்திரங்களை பாதுகாத்து கொண்டிருந்த வாலிபன் ஆகிய சவுல், கர்த்தர் அவன் மேல் கண் வைத்தார். சத்துருவுக்கு சொன்னார், நான் எழுப்பின என்னுடைய மனிதனை நீ அழிக்க நினைத்தாய். உன் கூட்டத்திலே நீ பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மனிதனை, முக்கியமான மனிதனை நான் பிடித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சத்துருவுக்கு பதில் கொடுத்தார். நம் ஆண்டவர் சும்மா இருப்பவர் அல்ல. அவர் விரும்பும் விதத்திலே மேலான பதிலை நமக்கு மட்டுமல்ல, கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் முடுக்கி விடுகிற சத்துருவுக்கும் ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று அடுத்த அதிகாரம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? Shall we all read the first 4 verses in chapter 8 of the book of Acts? அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆதி திருச்சபையில் நடந்தவைகளை எங்களுக்கு மாதிரியாகவும் எங்களை ஊக்கப்படுத்தவும் நீர் எழுதி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தியானிக்கும் இந்த நேரம் எங்கள் கண்கள் திறந்து கர்த்தரை உம்முடைய வார்த்தையை கேட்கும் நேரமாக காணும் நேரமாக இருக்க உதவி செய்திருளும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துடன் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் உன்னத நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஸ்தேவான் இல்லை, ஆனால் அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் காண்கிறோம். கொலை செய்யப்படுகிறான். கொலை செய்யும் இடத்திலே சவுல் என்கிற ஒரு வாலிபன் இருக்கிறான். இந்த 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அந்த 2 நிகழ்ச்சிகளையும் காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் ஸ்தேவான் மரித்த பின்பு சபைக்கு ஏற்பட்ட நிலை, இவைகளை குறித்து முகவுரையாக இந்த 4 வசனங்களிலே காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற 3 முக்கிய காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் ஒரு சொல் முதல் வசனத்தில் வருகிறது, 2ஆம் வசனத்தில் வருகிறது. தமிழிலே வித்தியாசமாக இருக்கிறது, ஆங்கிலத்திலே ஒன்று போல் இருக்கும். கிரேட் பெர்சிக்யூஷன். அட் த டைம் ஆஃப் கிரேட் பெர்சிக்யூஷன், மிகுந்த உபத்திரவம் சபைக்கு உண்டானது. மிகுந்த, கிரேட். 2ஆவது வசனத்திலே பார்க்கிறோம், மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். கிரேட் லேமெண்டேஷன். இந்த 4 வசனங்களிலே பெரிய அல்லது மிகுந்த என்கிற 3 நிகழ்ச்சிகளை நாம் கவனத்தில் எடுத்து கர்த்தர் அதன் மூலமாய் இந்த அதிகாரத்துக்கு தர இருக்கிற, இதற்கு பின் சபை செயல்பட இருக்கும் நிலைமைக்கு தர இருக்கிற பின்னணியை நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. God gives a background to the functioning of the church after the death of Stephen in these 4 verses. அவை பெரிய, மிகுந்த என்கிற ஒரு சொல்லை மையமாய் கொண்டு இருக்க காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது மிகுந்த, the first verse where we find the term great, முதல் வசனத்திலே காண்கிறோம். அங்கு சொல்லப்படுவது மிகுந்த துன்பம், மிகுந்த உபத்திரவம், கிரேட் பெர்சிக்யூஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டதோடு சத்துருவின் கோபம் அடங்கிவிடவில்லை. ஸ்தேவானை கொலை செய்தவர்களின் ஆத்திரமும், ஸ்தேவான் மகிமையாக பிரகாசிக்கப்பட்டவன், a prominent person, கிருபை நிறைந்தவன், அவனை அமைதலாக்கி விட்டோம் என்பதற்காக அவருடைய திட்டமும் அவருடைய செயலும் அவர்களை முடுக்கின கோபமும் தணியவில்லை. Now it was directed at the whole church. முழு சபைக்கு நேராக, சபையிலிருந்து அத்தனை பேருக்கு நேராக அந்த கோபம் திருப்பப்படுவதை பார்க்கிறோம். அப்படி திருப்பப்பட்டதின் விளைவை இந்த சொல் படம் பிடித்து காட்டுகிறது. The result of their anger at the church, hallelujah, amen, is explained by this term great tribulation, persecution. மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மிகுந்த துன்பம், அந்த துன்பம் எந்த நிலையிலிருந்து, explains the kind of the persecution. அது எப்படிப்பட்ட துன்பம்? 5ஆம் அதிகாரத்தில், மன்னிக்கவும், 7ஆம் அதிகாரத்தில் அமைதலாக இருந்த சவுல், 59ஆம் வசனம் என்ன, 58ஆவது வசனத்தில் அமைதலாக வஸ்திரங்களை பாதுகாத்து கொண்டிருந்த சவுல். It seemed he was a spectator, a silent spectator, but an involved person also. அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதை போல இருந்தது. ஆனால் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் காண்பிக்கிறது, அவன் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கவில்லை, சவுலும் அதற்கு சம்மதித்திருந்தான். He had given his consent. அவன் ஏதோ ஒரு சின்ன ஆள், ஏதோ எடுபடி வேலை செய்கிறவன், ஏதோ துணி இதெல்லாம் பார்த்து கொள்ளப்பா என்று அவனை வைத்திருக்கிறார்கள், சின்ன பையன் என்று நினைத்து விடக்கூடாது. இவனுடைய சம்மதத்தை பெற்று கல்லறிகிறார்கள் என்றால் he was an important figure. அந்த கூட்டத்திலே, எதிர்க்கும் அந்த கூட்டத்திலே அவன் மிக முக்கியமான ஆளாக இருந்திருக்கிறான். வயது குறைந்தவன், ஆனால் செல்வாக்கு மிகுந்தவன், very young but influential. அப்படிப்பட்ட ஒருவன், அவனை நாம் பார்க்கிறோம். அவன் சம்மதித்திருந்தான். அப்படிப்பட்ட சம்மதம் செய்தவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது 3ஆம் வசனத்துக்கு வரும்போது, chapter 8 and verse 3, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அமைதலாய் இருந்ததை போல் இருந்தவன், ஆனால் உண்மையில் செல்வாக்கு மிகுந்து, one who gave a go signal, நடத்துங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்கிற நிலையிலே அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததை போல் இருக்கும் சவுல். அப்படிப்பட்டவனை மிகுந்த துன்பம் என்கிற அந்த கட்டத்தில் பார்க்கும்போது, அவன் வெறும் செல்வாக்கு நிறைந்தவன் மட்டுமல்ல, அவன்தான் இந்த தேவனுடைய ஜனங்கள் உபத்திரவப்படுத்துவதற்கு மைய புள்ளியாக மாறுகிறான். We see that he was the epicenter of all the aggression against the church of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அமைதலாய் இருந்ததை போல் இருந்தவன் இப்பொழுது வீடுகள் தோறும் போய் மிகவும் ஆத்திரம் அடைந்து தேவனுடைய சபையை, தேவனுடைய ஜனத்தை அவன் குலைத்து போடுகிறான், அமைப்பை அழித்து போட முயற்சிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி இது நடக்கிறது? ஸ்தேவானை கொலை செய்த போது யாரும் ஸ்தேவானுக்காக பேச வரவில்லை. ஸ்தேவானுக்கு இப்படி ஆயிட்டே என்று நியாயம் கேட்பதற்கோ, புரட்சி பண்ணுவதற்கோ, எதிர்த்து கோஷமிடுவதற்கோ சபையில் யாரும் வரவில்லை. ஸ்தேவானை அழித்தது ஒரு பெரும் புரட்சியை, புரளி ஏற்படுத்தாத அமைதியான செயல் போல நடந்து மறைந்து விட்டது. இப்படி மறந்ததுனால, எதிர்ப்புகள் இல்லாததுனால விரோதி அதிக தைரியம் கொண்டு இன்னும் இதற்கு மேலாகவும் செய்யலாம் என்று நினைத்தான். The enemy was emboldened because of his success in eliminating Stephen. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே ஏரோது ராஜாவை குறித்து பார்க்கிறோம். ஏரோது ராஜா யாக்கோபு, ஆண்டவருடைய அப்போஸ்தலனாகிய யாக்கோபை அவன் பட்டயத்தினாலே கொலை செய்தான். When he killed James, one of the apostles, the Jews were pleased at his action. யூதர்களை ஆளுகை செய்து வந்ததான, கண்காணித்து வந்ததான ஏரோது செய்த இந்த செயல் யூதரின் பாராட்டை பெற்றது. So he was very happy because that act pleased them. அவர்கள் எல்லாருடைய ஓட்டும் அவனுக்கு கிடைக்கும். திருப்தி அடைந்தவனாக
எதிர்ப்பு வரவில்லை, சபையில் எதிர்ப்பு வரவில்லை. அதற்கு மாறாக யூதர்கள் அவனுக்கு பாராட்டை தெரிவித்தவுடனே he was emboldened to eliminate Peter also. பேதுருவையும் பிடித்து அப்படியே சிறைச்சேதம் பண்ணிவிடலாம், அதுவும் அவர்களுக்கு பிரியமாய் இருக்கும் என்று அறிந்து பேதுருவை பிடித்து கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தட்டி கேட்க ஆள் இல்லாததினாலே சத்துரு தைரியம் அடைந்து முன்பு திரைமறைவில் செய்ததை, மெதுவாக செய்ததை பகிரங்கமாக வைராக்கியமாக பட்டப்பகலிலே செய்யும் நிலையில் அவன் மாற காண்கிறான். இந்த துன்பம் எப்படி இருந்தது? What was the nature of this persecution? The great persecution. பெரிய மிகுந்த துன்பம் இது எப்படி இருந்தது? 3ஆம் வசனத்தில் காண்கிறோம். சவுல் என்பவன் he forcibly enters into homes. அவன் வீடுகள் தோறும் நுழைந்து, வீடுகள் தோறும், யாருடைய வீடுகளிலே? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து யூத மார்க்கத்திலிருந்து பிரிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதையை தெரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் அவன் நுழைகிறான். He entered. எதை காண்பிக்கிறது? In the early church history, the home or the house played a vital role. ஆதி திருச்சபையிலே வீடுகள் முக்கிய ஒரு பங்கை வகித்தது. Acts chapter 2:46, Acts chapter 5:42, 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலும் ஆதி திருச்சபை நாள்தோறும் வீடுகள் தோறும் அவர்கள் கூடினார்கள், வீடுகள் தோறும் அப்பம் புசித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். The house became the center of fellowship, breaking bread. கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் இடமாக, ஐக்கியம் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு தேவைப்படுகிற இடமாக, a very significant role was the house of a believer. அவர்கள் எல்லாரும் கூடி வீடுகளில் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிறு சிறு கூட்டங்களுக்கு போதனை செய்ய, தேவனை குறித்த அறிவிலே ஆரம்ப விசுவாசிகள் வளருவதற்கு அவசியப்படுகிற பள்ளி வகுப்பறையை போல வீடுகள் இருந்தன. ஐக்கியத்திற்கும் விசுவாசம் உறுதிப்படுவதற்கும் அவசியமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பாசறைகள் போல இவைகள் முக்கியமாய் காணப்பட்டது வீடுகள். சவுல் என்ன செய்கிறான்? அப்படி ஆதி திருச்சபைக்கு முக்கியமாக உயிரோட்டம் தருகிற அந்த வீடுகளை குறிவைத்து அதை இல்லாமலாக்குகிறான். அவன் வீடுகள் தோறும் நுழைந்து ஏதோ ஆட்களை பிடிக்க வந்தான் என்பதல்லாது அர்த்தம். பிசாசுடைய நோக்கம் சபை வளர்ச்சிக்கு, விசுவாசிகள் தேர்ச்சி அடைவதற்கு, முதிர்ச்சி அடைவதற்கு அவசியமாய் இருக்கும் அந்த வீடுகளில் ஐக்கியத்தை, கூடுகையை முறியடிப்பதற்காக அப்படி செய்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வளராமல் இருக்க, கூடி வராமல் இருக்க செய்வதற்காக செய்கிறான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் இஸ்ரவேலுக்கு விரோதியான சீரிய தேசத்து ராஜா இஸ்ரவேலை பிடிப்பதற்காக தன்னுடைய இராணுவங்களை அனுப்புகிறார். இராணுவம் வருகிற திசையை தீர்க்கதரிசியாக எலிசா ஆவியினால் அறிந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முந்தின நாளே சொல்லிவிடுவான். இன்றைக்கு இந்த திசையில் இந்த இடத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்ன உடனே இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய சேனையை அங்கு வைத்து அவர்களை தடுத்து நிறுத்துவான். இப்படி சீரிய ராஜாவின் யுத்தம், அவனுடைய யுக்தி எல்லாம் முறியடிக்கப்படுவதை பார்த்தவுடனே நாம் இங்கே பள்ளி அறையில் பேசுவதை அங்கு போய் சொல்வது யார் என்று அவனுக்குள்ளே கண்டுபிடிக்க ஒரு ஆசை. அப்பொழுது அவனுடையவர்கள் சொல்கிறார்கள், வேறு யாரும் அல்ல, எலிசா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் தான் இதற்கெல்லாம் அடிப்படை ஃபேக்டர் என்று சொன்ன உடனே சீரியா ராஜா, சரி தேசத்தை தாக்க வேண்டாம், முக்கிய ஃபேக்டராக இருக்கிறானே அவனை பிடித்து வாருங்கள் என்று ஒரு இராணுவத்தை அனுப்புகிறான். அதுதான் சத்துருவின் யுக்தி. எல்லாவற்றையும் முதலாவது அழித்து விடுவதற்கு பதிலாக அது இயங்குவதற்கு காரணமாயிருக்கும், ஹல்லேலூயா, அடிப்படை இல்லங்களை, அடிப்படையாயிருக்கும் காரியங்களை சத்துரு குறிவைத்து தாக்க நினைத்தான். இன்றைக்கும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை பிடிப்பதற்காக எலிசாவை பிடிக்க அனுப்புகிறார்கள். அன்று நடந்தது உங்களுக்கு தெரியும். பிடிக்க வந்தவர்கள் அவமானப்பட்டு தலை குனிந்து, எதிரி அவர்களுக்கு விரோதி, அவர் யாருக்கு விரோதமாய் வந்தார்களோ அவனே அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க சாப்பிட்டு தலை குனிந்து போகும்படியாய் கர்த்தர் செய்து விட்டார். இந்த தேவன் அப்படி செய்ய வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதையும் செய்ய அவசியம் அல்ல, தேவன் அதை பார்த்து கொள்ள போதுமானவர். ஆகவே அடிப்படை செயல்படும் அம்சத்தை தகர்க்க நினைக்கிறான் சவுல்.
அந்த வசனத்தை பாருங்கள். அதை எப்படி செய்கிறான்? அவர்களை இழுத்து, he used his muscle power, தன்னுடைய சரீர பலனை, தனக்கு இருக்கும் பலனை, தன்னோடு இருப்பவர்களின் பலனை, he used his muscle power to drag them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மட்டுமல்ல, அவர்களை he committed them to prison, அவர்களை சிறைச்சாலையிலே போடுவித்து அழகா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழிலே இவன் கொண்டு போய் போடல, இவனுக்கு அதிகாரத்திலே செல்வாக்கு இருந்தது, இவனுக்கு அரசாங்கத்திலே செல்வாக்கு இருந்தது. ஆகவே இவன் இழுத்து கொண்டு வருவான், அதிகாரத்திலே சொல்லுவான் போடுங்கள் என்று. நியாய விசாரிப்பு இல்லாமல் அவர்கள் போடப்படுவார்கள். He locked people into prison without giving them an opportunity to explain. He had not only muscle power, he also had political power. அதிகார வல்லமை அவனுக்கு இருந்தது, சரீர பலன் அவனுக்கு இருந்தது, பண பலனும் அவனுக்கு இருந்தது. அனைத்தையும் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்துவதற்காக அவன் பயன்படுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆங்கிலத்தில் அழகா இருக்கிறது. இப்படி எல்லாம் செய்து வந்த பெரிய துன்பம் எது தெரியுமா? ஏதோ 2-3 வீடு இல்லை, எல்லா வீடுகளையும் தகர்க்கிறான். ஆட்களை, ஆண்களையும் பெண்களையும் இழுத்து வருகிறான், வேதனைக்குள்ளாக்குகிறான், சிறையில் அடைக்கிறான். இப்படி செய்தவன் என்ன செய்தானாம்? சபையை, the body of Christ, சபையை, ஒரு இடத்தில் அமைந்திருந்த தேவ ஜன கூட்டத்தை அவன் பாழாக்கி கொண்டிருந்தான். Hallelujah, amen. He made havoc of the church. அல்லேலூயா. சபை என்கிற ஒரு அமைப்பு இல்லாமல் அதை எந்த அளவுக்கு சின்ன பின்னமாக்க முடியுமோ அதை இந்த சவுல் செய்து கொண்டிருந்தான். எந்த சவுல்? முதல் அதிகாரத்தில் அமைதியாக பாதுகாத்து கொண்டிருந்த சவுல் பகிரங்கமாக எல்லாவற்றையும் செய்கிறவனாகவும் செய்வதற்கு தூண்டுகிறவனாகவும் தனக்கு இருந்த அத்தனை பலனையும் பயன்படுத்தினான். He was wrecking the whole structure of church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக? இதையெல்லாம் அழிப்பதற்காக. அவர்கள் கூடி வந்தால், அவர்கள் ஒருமித்து கூடினால் ஜெபிப்பார்கள், ஒருமித்து கூடினால் கர்த்தருடைய வசனத்தை கேட்பார்கள், தேவ ஜனங்கள் வளர்ந்து விடுவார்கள் என்று சத்ரு அறிந்து அதற்கு கூடி வருவதற்கு இடம் கொடுக்காமல் அவர்களை சின்ன பின்னமாக்குவதற்காக செய்கிறான். இந்த ஆண்டும் கூடி வர முடியாமல் 9 மாதங்கள் போய்விட்டது. ஆனாலும் தேவன் கிருபையாக ஆங்காங்கே நம்முடைய விசுவாசங்களை இது போன்ற நிலையிலே நாம் தொடர்பு கொள்ள அவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 1 King chapter 12 verses 26 through 33 we read about one of the schemes of King Jeroboam. யெரோபியாம் என்கிற இஸ்ரவேலின் ராஜா அவன் செய்த ஒரு தவறான திட்டத்தை குறித்து பார்க்கிறோம். There was God's temple in Jerusalem which was in the kingdom of Judah. யூதாவின் ராஜ்யத்திலே எருசலேம் இருந்தது, ஆலயம் அங்கு இருந்தது. யெரோபியாம் இஸ்ரவேலின் ராஜா with Samaria as his capital ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி அந்த இடத்துக்கு எருசலேமுக்கு போவார்கள். அப்படி அடிக்கடி அவர் எருசலேமுக்கு போனால் அப்படி யூதாவோடு சேர்ந்து விடுவார்கள் என்று அறிந்து அவர்களை போக விடாமல் இருக்க செய்வதற்காக சவுல் அழித்தான். ஆனால் இவன் அழிக்கல, இவன் தந்திரமாக வேறொன்றை செய்து பெத்தேலிலும் இன்னொரு ஊழிர் தானிலும் கன்றுக்குட்டிகளை அவன் செய்து வைத்தான். நீங்கள் இதை வணங்கினால் போதும் என்று ஆரோனின் காலத்திலே செய்ததை மீண்டும் திரும்ப செய்வது போல பெத்தேலிலும் தானிலும் ஸ்தாபித்து ஜனங்கள் போய் வளர்ந்து விடாதபடி, கர்த்தருடைய கிருபையிலே நிலைத்து விடாதபடி தடுப்பதற்காக ஒன்று சத்ரு நேருக்கு நேர் எதிர்த்து வரவிடாமல் தடுக்கிறான். இல்லாவிட்டால் தந்திரமாக தவறான மாற்றுப்பாதைக்கு போகும்படி செய்து விடுகிறான். கர்த்தருடைய ஜனங்கள் கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இல்லாவிட்டால் ஆண்டவர் மோசேயை எகிப்திற்கு அனுப்பி என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், நீ அவர்களை போக விடு என்று சொன்னபோது உங்கள் கடவுள் யார், நான் அவருக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்த்து நிற்கிறார் பார்வோன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோன் யோசிக்கிறான், இந்த மோசேயை இப்படியே விட்டால் இவன் ஜனங்களை கெடுத்து விடுவார் என்று அறிந்து ஜனங்கள் மோசேயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்களும் போக வேண்டும் என்று கேட்டு விடுவார்கள் என்பதை முறியடிப்பதற்காக, தேவனுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்ற விடாமல் அறிவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருப்பதற்காக என்ன செய்தான்? அவருடைய வேலை நேரத்தை அதிகமாக்கினான், வேலையின் பளுவை அதிகமாக்கினான். டிமாண்ட் வாஸ் இன்க்ரீஸ்ட். அவர்களுக்கு தேவையானது கொடுக்கப்படவில்லை. முன்பு வைக்கோல் கொடுக்கப்படும், இப்பொழுது நீங்களே கண்டுபிடித்து வாருங்கள் என்றான். அதிக வேலை கொடுத்தான். ஏன்? Exodus chapter 5 verses
9 to 7, 5 to 9, and குறிப்பாக verse 17, 17வது வசனம். 17வது வசனத்திலே, நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும் என்கிறீர்கள் என்று சொல்லி வேலை செய்ய வைப்பது போல அதிக வேலை கொடுத்து, அழுத்தத்தை கொடுத்து, நெருக்கத்தை கொடுத்து, களைத்து போக செய்து போக விடாமல் தடுத்தான். கர்த்தருடைய பிள்ளையை மனதில் வையுங்கள். இந்த 3 யுக்திகளை சத்துரு பயன்படுத்துவான். அவர் விரும்பும் விதத்திலே சேவிக்காமல், அவரை அறிந்து கொண்டு வளராமல் இருக்க நேருக்கு நேர் எதிர்த்து தடுப்பான், வாய்ப்புகளை பறிப்பான். இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, யெரொபெயாமை போல வேறு மாற்றுப்பாதைகளை காண்பித்து இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் என்று ஆல்டர்னேட்டிவை ஏற்படுத்தி தவறு செய்ய வைத்து விடுவான். இல்லாவிட்டால் நேரமே நமக்கு கிடைக்காதபடி நம்முடைய வேலையை அதிகமாக்குவான், நமக்கு வருகிற பொறுப்புகளை அதிகமாக்குவான், நம்முடைய கவனம் வேற எங்கும் போகாமல் நம்முடைய நேரங்களை பறித்துக் கொள்வதற்காக செய்வான். இந்த நிலையிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையை அழிக்க, அதன் மூலமாய் தேவனுடைய சபையின் செயல்பாடு அமைப்பை அழிக்க, இல்லாமலாக்க, பாழாக்க, பயன்படாமல் போக செய்ய, அது ஒன்றும் உருப்படாத நிலையில் கொச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் போக செய்வதற்காக சவுல் முக்கிய கேந்திரமாக வேதனை துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தான். இத்தனை கொடிய துன்பத்தை ஆதி திருச்சபை அனுபவித்தது. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது நமக்கு தெரியும், இத்தனை துன்பமும் தோல்வியையோ அமைதியோ ஏற்படுத்தி விடவில்லை. அந்த வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த வெற்றியை, யாரும் எதிர்பார்க்காத பெருக்கத்தை தந்தது என்பதை இந்த 4 வசனங்களிலே பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. Yes, there will be great tribulation. மிகுந்த துன்பம் வரக்கூடும். ஆனால் அமைதியாக இருந்து, ஒன்றும் செய்யாமல் இருந்து விட வேண்டாம். இவைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் தாம் நினைத்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? ஆமென் சொல்வீர்களா? ஆமென். இரண்டாவதாக 2வது வசனத்தை பாருங்கள். சாப்டர் 8 and verse 2. அந்த வசனத்திலே தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக devout men made great lamentations over him. அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். great lamentation, மிகுந்த துக்கம். முதலாவது மிகுந்த துன்பம், இரண்டாவது மிகுந்த துக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எதை காண்பிக்கிறது? ஸ்தேவான் மரித்து விட்டான், நல்ல சாட்சி உடையவன், தேவனால் பயன்படுத்தப்பட்டவன், எங்கோ மூலையில் ஒதுங்கி இருந்தவன் அல்ல, முன்னணியிலே பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை போல் இருந்தவன். திடீரென்று சத்துருவின் தாக்குதலுக்கு உள்ளாகி அவன் போனது எல்லாருக்கும் வேதனை தந்தது, வருத்தமானது, சோகமான உணர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளவு தாக்கத்தை தருகிறது என்பதை ஒரு வார்த்தையிலே கர்த்தர் படம் பிடித்து காட்டுகிறார். மிகவும் துக்கம் கொண்டாடி, கிரேட் லேமெண்டேஷன். இந்த சொல், இந்த வர்ணனை எதை காண்பிக்கிறது தெரியுமா? இட் brings to light the character of that early church. அந்த ஆதி திருச்சபையின் தன்மையை, அவருடைய உள்ளான முதிர்ச்சியை அது காண்பிக்கிறது. எப்படி என்று சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In Acts chapter 5 2 மரணங்கள் நடைபெறுகின்றன. கணவன் மனைவி, அனனியா சப்பீரா. Chapter 5 verses 6 and 10, 6வது வசனத்திலும் 10வது வசனத்திலும் அவர்கள் பேதுருவுக்கு முன்பதாக அவர்கள் செத்து மடிந்து கீழே விழும்போது வேதம் சொல்கிறது, an young man carried them, wrapped them and buried him. வாலிபர் எழுந்து அவனை சீலையில் சுற்றி அடக்கம் பண்ணினார்கள். அதை போலவே வாலிபர் எழுந்து சீலையில் சுற்றி அவன் அருகே அடக்கம் பண்ணினார்கள் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்டை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் ஸ்தேவானை குறித்து சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி எழுத வைக்கிறார், தேவ பக்தி உள்ள மனுஷர், godly men. இதற்கு முன்பு வாலிபர், வலிமை உள்ளவர்கள், செய்ய ஆர்வமுடையவர்கள், துடிப்புடையவர்கள். அதுதான் அந்த சொல்லிலே வெளிப்படுவது. They are capable. They have the strength to do it. They are very active. வாலிபர் அதை செய்தார்கள். ஸ்தேவானை அடக்கம் பண்ணும்போது வாலிபர் அல்ல, தேவ பக்தி உள்ள மனிதர். வெளிப்படையான தன்மைகள், உடல் வலிமை,
இது முக்கியப்படுத்தப்படாமல் உள்ளாக இருக்கும் தேவ பக்தி முக்கியப்படுத்தப்படுவதை காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் கேரக்டர். ஏதோ விளையாட்டு பிள்ளை வாலிபன் அல்ல, தேவ பக்தியுள்ள மனுஷர் என்று சொல்லும்போது முதிர்ச்சி அடைந்த மெச்சோர் அடல்ட்ஸ், முதிர்ச்சி அடைந்த மனிதர்கள். அல்லேலூயா. அதை இப்பொழுது விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நடந்தது வேதனையான நிகழ்ச்சி. ஸ்தேவான் மரித்து விட்டான். மிக தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனித்து கேளுங்கள். Sometimes real character will be revealed in painful moments. மிக வேதனையான கட்டங்களில்தான், சகிக்க முடியாத நிலைமைகள்தான் அந்த நபரின் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். ஹல்லேலூயா. அதுவரை எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி இருப்போம். ஆனால் உண்மை, அந்த சோகமான நிகழ்ச்சி தான் நமக்கு தெரியும். நாம் நினைத்ததெல்லாம் உண்மை அல்ல, நிஜம் வேறு என்று தெரியும். எல்லாரையும் நம்பி இருப்போம். ஆனால் அந்த சோகமான நிகழ்ச்சி வரும்போதுதான் உண்மையில் நம்மேல் அக்கறை உள்ளவர்கள் யார், இருப்பதை போல நடித்தவர்கள் யார், உண்மை விளங்கும். அதை போலவே பிறருடைய உண்மை மட்டும் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை குறித்த உண்மையும் அப்பொழுதுதான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே திருச்சபையில் இருந்த சகோதரர்களை குறித்த உண்மை நிலை இப்பொழுதுதான் தெரிகிறது. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அவர்கள் இந்த சோக நிலையிலும் மிகுந்த பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. ஏதோ பரவசத்திலே ஒரு கூட்டத்திற்காக கைதட்டி உணவருந்தி ஆராதனை செய்து காணிக்கை போட்டு போகிற கூட்டம் அல்ல அது. they were growing internally in godliness. தேவ பக்தியிலே அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. தேவ பக்தியிலே தேர்ச்சி அடைந்தவர்களாய் இருக்கிறார்கள். நெருக்கடியான வேதனையான நேரங்கள் தான் உண்மையை நமது கண்ணுக்கும் நம்மை குறித்து பிறருக்கும் வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2 Samuel chapter 12 verses 16 through 23, 16 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலே அவன் பிறந்த குழந்தை வியாதியாய் இருந்தது. கர்த்தர் அதை தண்டித்தார், அவனை தண்டித்தார். மரண தருவாயில் இருந்தது. 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த குழந்தை பிழைக்க வைப்பீராக என்று. பிழைக்காது என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தரிடத்தில் போராடுகிறான். ராஜா மிகவும் சோகமாயிருக்கிறார். 7 நாளைக்கு பின்பு குழந்தை மரித்து விடுகிறது. ராஜாவிடத்தில் இந்த செய்தியை சொன்னால் ஏற்கனவே சாப்பிடாமல் இருப்பவர் அதிக வருத்தப்படுவார் என்று நினைத்து இருந்தால், மரித்து விட்டது என்ற செய்தியை தாவீது அறிந்து குளித்து எண்ணெய் பூசி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி போஜனம் அருந்துவதற்காக வெளியே வருகிறார். எல்லாருக்கும் அதிர்ச்சி, ஏன் இப்படி இருக்கிறார் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கொடுமையான வேதனை, மரித்து போய்விட்டது, அந்த வேதனையான நேரத்தில் தான் தாவீதின் உள்ளான மனுஷனின் அவனுடைய உள்ளான நம்பிக்கை விசுவாசம் பிரதிபலிக்கிறது. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அது வியாதியாய் இருந்தபோது கண்ணீரோடு போராடினால் எப்படியாகிலும் கர்த்தர் தருவார் என்கிற நம்பிக்கை இருந்தது. இப்பொழுது கர்த்தர் எடுத்து விட்டார். இனி குழந்தை என்னிடத்தில் வராது, நான் தான் குழந்தை இடத்திற்கு போக வேண்டும் என்று உயிர்த்தெழுதலை குறித்து, மறுமையை குறித்து அவனுக்கு இருந்த நம்பிக்கை அந்த நேரத்தில் தான் வெளிச்சத்துக்கு வருகிறது. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் நன்றாயிருக்குமா, அல்லேலூயா, பரலோகமே என்று பாடிவிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதனையான நேரத்தில் தான் தாவீதின் உண்மை விசுவாசம், the nature of his faith, the genuine faith, hallelujah, upon God. What God does, தேவன் செய்வது, தேவனுடைய தன்மை, எதிர்காலம், உயிர்த்தெழுதல், இவைகளிலே அவனுடைய நம்பிக்கை வெளிப்பட காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை போலத்தான் யோபு. எல்லாரும் பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள், எல்லா ஆடு மாடுகளும் போய்விட்டது, எல்லா ஒட்டகங்களும் போய்விட்டது என்று வந்த செய்தி எல்லாம் ஒவ்வொன்றும் பறிகொடுத்த செய்தியாக வந்து கொண்டிருந்தது. கர்த்தருக்கு ஒரே போன்ற செய்தி, நான் ஒருவன் மட்டும் தப்பி வந்தேன், நான் ஒருவன் மட்டும் தப்பி வந்தேன். ஒரே செய்தி, வேதனையான செய்தி, மாறி மாறி பலமுறை இடிமேல் இடி விழுந்தது போல் வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் யோபின் உண்மையான தன்மை வெளிப்படுகிறது. Job chapter 1 verses 20 and 21 and 22, கடைசி 3 வசனங்கள் முதல் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை பணிந்து கொண்டு சொல்கிறான், இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனை பற்றி குறை சொல்லவில்லை, பாவம் செய்யவில்லை.
ஹல்லேலூயா, ஆமென். அவனுடைய விசுவாச நம்பிக்கை வெளிச்சத்துக்கு வர காண்கிறோம். அடுத்த அதிகாரத்தில் சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. மனைவி அவனை பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கிறாள். அப்பொழுதும் chapter 2 verses 7 through 10 அந்த கொடிய வேதனையிலும் வேதம் சொல்லுகிறது, வாயினால் அவன் தேவனுக்கு விரோதமாக ஒன்றும் சொல்லவில்லை. verse 10 பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். painful moments bring to light the true nature of our character, our life and our faith. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். இயேசுவை பிடித்து சென்று விட்டார்கள், நியாய விசாரிக்க கொண்டு போனார்கள், அவரை கொலை செய்து விட்டார்கள், கல்லறையில் வைத்தாகிவிட்டது. சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஓடி ஒளிந்து கொண்டார்கள். 3ஆம் நாள் எழும்புவேன் என்று சொல்லியிருந்தார், அதை மறந்து ஓடி ஒளித்து கொண்டார்கள். உயிர் திறந்த கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்த பின்பும் பூட்டின வீட்டிற்குள்ளேயே அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவருடைய விசுவாச நிலை அந்த நெருக்க நேரத்தில் தான் வெளிப்பட்டது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஆதி திருச்சபையில தேவ பக்தி உள்ள ஒரு ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறான். அந்த நேரத்தில் தேவ பக்தி உள்ள மனுஷர் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்கிறார்கள். வெரி ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் ஆஃப் காட்லி மென். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. இது போன்ற நேரங்கள் தான் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் ஜான் chapter 19 verses 38 and 39 38 39 வசனங்களிலே in verse 39 we read about a person called Joseph of Arimathea. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து நான் வாசிக்கிறோம். 38 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் இயேசு உயிரோடு இருக்கும்போது எங்கே இருந்தா நமக்கு தெரியாது, எங்கே இருந்தா நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு கல்லறை வேண்டும், இயேசுவை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய சீஷர்களோ அவருக்கு பிரியமானவர்களோ அருகில் வராதிருந்த போது அந்த வேதனையான சூழ்நிலையிலே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்கிறவன் ஒருவன் வருகிறான். பிலாத்துவிடத்தில் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கி தன்னுடைய கல்லறையிலே அவரை அடக்கம் செய்வதற்கு God brings him to light. கர்த்தர் அப்படிப்பட்ட உறுதியுள்ள தைரியமுள்ள அர்ப்பணம் செய்கிற இயேசுவுக்காக எதையும் கொடுக்க தயாராயிருக்க ஒருவனை மிகவும் நெருக்கடியான நேரத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். 2 வசனங்கள் கழித்து we read about Nicodemus. 2 வசனம் கழித்து நிக்கோதேமுவை குறித்து காண்கிறோம். முதல் முறை இயேசுவை இடத்தில் வரும்போதே யாரும் தன்னை பார்க்க கூடாது என்று ராத்திரியில் வந்தவன். இப்பொழுது மிகவும் துயரமான நேரம். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபைக்கு சபை கூட இல்லை. அப்பொழுது சீஷரின் கூட்டத்திற்கு வந்தபோது மறைந்து ஒதுங்கி சீஷர்கள் போனார்கள், அவன் ஒளிந்து போகவில்லை. அந்த நேரத்தில் தான் his true character is revealed. அவன் எழுந்து ஹல்லேலூயா கொடுக்க வேண்டிய வெள்ளை போலம் கரிய போலம் இவை எல்லாவற்றையும் வைத்து பொதிந்து முறையான நிலையில இயேசுவின் உடலை நல்லடக்கம் செய்ய அவன் தைரியமாக வெளிச்சத்துக்கு வருகிறான். பெயின்ஃபுல் மோமெண்ட்ஸ் bring to light the truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். எல்லாரும் இயேசுவை வாதிக்கிறார்கள், திட்டுகிறார்கள். இயேசு கடைசியிலே சத்தமிட்டு கூப்பிட்டு he gave up his ghost, ஆவியை விட்டார். அந்த நேரத்தில் இவை அனைத்தையும் பொறுப்பாக நடத்தி கொண்டு கவனித்துக் கொண்டிருந்த 100 in Mark chapter 15 and 39 மார்க் 15:39 சத்தமிட்டு அவன் சொல்கிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அவனுக்குள்ள இந்த விசுவாசம் இல்லை. பட் in a painful moment அவர் இயேசு மரித்த அந்த வினாடியிலே God brings to light. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் அல்ல, மிகவும் நெருக்கடியான நேரத்தில் எங்கள் உண்மை சுபாவம் வெளிப்படுவதனாலே நாங்கள் எப்பொழுதுமே அந்த சுபாவத்தை உடையவர்களாக இருக்க செய்யும். ஆண்டவரே, நல்ல நேரங்களிலே இருப்பது போல் நடிக்காதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்வீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. A great lament, மிகுந்த துக்கம். ஹல்லேலூயா, ஆமென். அதை சொல்ல காரணம் என்ன? தங்கள் துக்கத்தை இவர்கள் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக செய்திருந்தால், அடக்கி வைத்துக் கொண்டிருந்தால் கர்த்தர் அந்த வார்த்தை எழுத மாட்டார். வெளிப்படையாக அது தெரிந்ததினாலே மிகுந்த துக்கம் கொண்டாடினார்கள். ஹல்லேலூயா. It was an open expression. They were not ashamed, hallelujah, to identify themselves with Stephen. ஸ்தேவான் என்கிற இந்த மனிதனோடு நாங்களும் சம்பந்தம் உடையவர்கள் தான்.
நாங்களும் அவனோடு இருப்பவர்கள் தான். அவனுக்கு அழிவு வந்ததினாலே நாங்கள் ஓடி மறைவதில்லை, நாங்களும் அவனை போன்றவர்கள் தான் என்று தைரியமாக சாட்சியாக நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். எல்லாரும் போனார்கள். மகதலேனா மரியாளோ அந்த கல்லறையில் கடைசி வரை நிற்கிறாள். எப்படியாக அவருடைய சரீரத்தை பார்க்காமல் போக மாட்டேன் என்று விடியற் காலையிலே அச்சமில்லாமல் அங்கு வந்து இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் உயிர் தெழுந்தவர் முதலாவது சந்தித்து ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்தார். ஆமேன். துன்ப துயர நேரத்திலும் உண்மையான தன்மையோடு உண்மையான விசுவாசத்தோடு தேவனுடைய காரியங்களில் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தங்களை இணைத்து கொண்டு வெளிப்படையாய் உறுதியாய் இருப்பவர்களை கர்த்தர் சும்மா விடுவதில்லை, கனப்படுத்தி காண்பிப்பார். Thank God for the godly men in the early church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். சபையின் தரத்தை, உண்மை தரத்தை ஆண்டவர் அங்கு படம் பிடித்து காட்டுகிறார். The third great thing, மூன்றாவது ஒரு பெரிய காரியம் நடந்தது. அதைத்தான் அதிகமாக சொல்ல வேண்டும். A great shift. அந்த சொல் அங்கு இல்லை, ஆனால் அந்த செயல் அங்கு இருக்கிறது. ஒரு பெரிய பெயர்வு, a change, மாற்றம் என்று சொல்வதை விட a shift, பெயர்வு, மிகுந்த பெயர்வு ஏற்படுகிறது. விளக்குவதற்காக சொல்கிறேன். இவ்வளவு உபத்திரவம், ஸ்தேவான் இல்லை, வீடு வீடாக அழிவு, சபை என்கிற ஸ்ட்ரக்சர் இல்லை, பிரேயர் செல் நடக்க முடியவில்லை, சண்டே ஸ்கூல் நடக்க முடியவில்லை, ஒன்றும் நடக்க முடியவில்லை, யாரும் வெளிப்படையாக பேச முடியவில்லை. அழிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலை என்ன செய்திருக்க வேண்டும்? It should have caused fear. It did cause pain. சரீரத்திலே வேதனை அவர்களுக்கு இருந்தது, உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டது, வேதனை உண்டு, நஷ்டங்கள் அவர்களுக்கு உண்டு, அவமானப்படுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் நடக்கும்போது இவைகளின் விளைவு என்னவாய் இருக்கும்? ஒன்று, நமக்கு ஏன் இது, அமைதியாக இருந்து விடுவோம், ஏன் வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும் என்று must have made people to resign. அவர்கள் ஒதுங்கி போக செய்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம் நமக்கு, இது ஒன்றும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு பின்வாங்கி போக செய்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். ஒதுங்கி இருக்க செய்திருக்க வேண்டும் அல்லது பின்வாங்கி போக செய்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு மிகப்பெரிய பெயர்வு, a great shift was happening. அது என்ன? ஹல்லேலூயா, ஆமேன். 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அப்போஸ்தலர் என்கிற பெயரை பார்க்கிறோம். We read about the mention of apostles. அப்போஸ்தலர்கள் யார்? Chosen by God, gifted by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் வரம் பெற்றவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதே வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதே வசனத்தில் அல்ல, அடுத்த வசனத்திலே, next verse we read about Stephen. ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். ஸ்தேவான் யார்? A chosen man and a proven man. தெரிந்து எடுக்கப்பட்டவன், 7 பேரில் ஒருவன், தன் வாழ்க்கையை தன் தன்மையை நிரூபித்து காட்டினவன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்போஸ்தலர். புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய சபை செயல்பட துவங்கின முதல் கூட்டம், the first group who began to operate, exercise their faith was the chosen apostles. தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் தான் பிரசங்கம் பண்ணுவார்கள், அவர்கள் தான் முன்னால் நின்று பேசுவார்கள். அப்படி இருந்தது கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆனது. எங்கே ஷிஃப்ட் ஆனது? பந்தி விசாரிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேர், 7 chosen to look after catering, அதை பார்ப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். but they were proven. அவர்கள் பிரசங்கிக்கிறவர்களாய் மாறினார்கள். ஸ்தேவான் பிரசங்கிக்கிறான். இந்த அதிகாரத்தில் பிலிப்பு பிரசங்கியாக மாறுகிறான். அப்போஸ்தலர் என்று உன்னதத்தில் ஆண்டவர் இயேசுவால் பொறுக்கி எடுக்கப்பட்டவர்களுக்கு இருந்த அந்த செயல்பாடு இப்பொழுது எடுக்கப்பட்டதான நிரூபிக்கப்பட்டதான மனிதருக்கு, லேமன், அவர்களுக்கு வருகிறது. ஆனால் 4ஆம் வசனத்துக்கு வரும்போது, in verse 4, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். நாம் பார்ப்பது என்னவென்றால், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. chosen apostle. அப்போஸ்தலர் 2, 3, 4, 5 அதிகாரங்களிலே, அப்போஸ்தலர் 6, 7 அதிகாரங்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட பந்தி விசாரிப்புக்காரர் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள்.
8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஹல்லேலூயா, இவர்கள் பெயர் சொல்லப்படவில்லை. They are not special, they are not chosen few, whether they were gifted or not we do not know. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லை, வரம் பெற்றவர்களா இல்லை, விசேஷ பொறுப்புள்ளவர்களா இல்லை. நேம்லெஸ், ஃபேஸ்லெஸ், முகம் இல்லாத, பெயர் இல்லாத ஒரு கூட்டம், சிதறி போனவர்கள். You know where the shift came? இந்த பெயர் எங்கிருந்து வந்து தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொறுப்பு அப்போஸ்தலரிடத்தில் இருந்து பெயர்ந்து பெயர் இல்லாத சாதாரண ஒரு விசுவாசியின் கையில வந்தது. a great shift. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்காக பேச, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பேச, இயேசுவின் செய்தியை சொல்வது தெரிந்து கொள்ளப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய 12 பேருக்கு இருந்தது. அது 7 பேருங்கிற நிலையிலே 12 7 19 இருந்தது. என் தேவனோ எத்தனை பேர் என்று தெரியாது, எண்ணி முடியாத, முகமறியாத, பேரறியாத சாதாரண ஜனங்கள் இயேசுவின் வல்லமையான சுவிசேஷ வார்த்தையை சொல்ல கர்த்தர் அந்த பொறுப்பை, அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்தார். What a great shift. Hallelujah. Amen. In the personal ஆண்டவருடைய ராஜ்யத்திலே தேவனுடைய செய்தியை அறிவிக்கும் ஆட்களிலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். இன்றைக்கு யாரும் கர்த்தராகிய இயேசுவை குறித்து பேசலாம். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அதை அப்படியே வைத்திருக்கிறார். தெரிந்து கொண்ட வரம் பெற்ற மேடையில் இருக்கும் ஹல்லேலூயா உலகத்தை சுற்றி வரும் சிலரை வைத்து அல்ல, சாதாரணமாக உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பெயர் தெரியாதவர்கள் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்கப்பட கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். ஆமென். சத்துரு நினைத்தான் இந்த போராட்டத்தினை மிகுந்த துன்பத்தினாலே, மிகுந்த துக்கத்தினாலே எல்லாம் ஸ்தம்பித்து விடும், எல்லாம் போய்விடும் என்று நினைத்தால் ஹல்லேலூயா 12 19 ஆனது. 19 ஆயிரக்கணக்கில் ஆகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எல்லாரையும் பயன்படுத்தினார், எந்த இடத்திலும் பயன்படுத்தினார். இன்றைக்கும் அப்படித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஷிஃப்ட் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கும்போது we read about Jerusalem. எருசலேம் என்கிற வார்த்தையை குறித்து பார்க்கிறோம். எருசலேமில் தான் சபை, எருசலேமில் தான் தினமும் பிரசங்கம், எருசலேமில் தான் தினமும் கம்யூனியன், எருசலேமில் தான் தினமும் அற்புதம். அப்படித்தான் இருந்தது. ஒரு ஊர் என்கிற நிலையிலே it was limited to a town called Jerusalem. அங்குதான் இருந்தது. ஆனால் இந்த மிகுந்த துன்பம் வந்தபோது, இந்த மிகுந்த துக்கத்துக்கு ஏதுவான நிகழ்ச்சி வந்த பின்பு அது ஒரு பட்டணத்திற்குள் இருக்கவில்லை. அந்த வசனத்திலேயே பார்க்கிறோம், from town it moved to countries. அது தேசங்களுக்கு போனது. யூதேயா சமாரியா என்கிற தேசங்களுக்கு போனது. அல்லேலூயா. ஆமென். இந்த 2 நாடுகள் மட்டுமா? இல்லை. ஆக்ட்ஸ் சாப்டர் 11 verse 19. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். ஸ்தேவானின் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் எங்கே போனார்கள்? சமாரியா. அல்லேலூயா. யூதேயா மட்டும் இல்ல, பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் என்று அல்லேலூயா பட்டணத்தில் இருந்தது. ஒரு தேச எல்லையை கடந்து பிற நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து முதல் முறையாகத்தான் இந்த பெயரை நாம் கேள்விப்படுகிறோம். பெனிக்கே எங்கேயோ போய் தீவுகளுக்கு போனது, பட்டணங்களுக்கு போனது. இட் கேம் டு ஆன்டியாக். அல்லேலூயா. ஆமென் ஆமென் சொல்ல கேட்கிறேன். அந்த அளவுக்கு பரவினது. ஆமென். There was a shift in the place of ministry. ஆட்களில் மட்டும் மாற்ற பெயர்வு வரவில்லை. ஆராதனை கூடும் இடம் ஒரு இடம் என்று இருந்ததை கர்த்தர் பல நாடுகளிலே வர கர்த்தர் உதவி செய்தார். What a great shift. கர்த்தருக்கு எத்தனை பெரிய பெயர்வு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. அது மட்டுமா? 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். What is the term scatter tell you? சிதறி என்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தை சொல்கிறது? They were forced to move. அவர்கள் போகும்படி நிர்பந்திக்கப்பட்டார்கள், தள்ளப்பட்டார்கள். They could not have continued any longer. They had to go, forced to leave. போகும்படியாக
ஹல்லேலூயா. நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதுதான் சிதறுதல் என்பது. அவசரத்தில் எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் என்று தெரியாமல் திறந்த வாசலுக்கு, கிடைத்த இடத்திற்கு போவதுதான் சிதறுதல், ஸ்கேட்டரிங். You cannot organize it. You cannot streamline it. It happens according to the pressure. அழுத்தத்தினாலே எந்த திசையோ எங்கே அப்படி நடப்பது, it cannot be programmed. ஆமென். அதை ஒரு கிரமத்திற்குள் கொண்டு வர முடியாது. ஆனால் அதே வசனத்தில் எங்கும் திரிந்து என்று சொல்லியிருக்காது. எல்லா இடத்திலும் சிதறினார்கள். சிதறப்பட்டது அழுத்தத்தினாலே. போன இடத்துல கீழே விழுந்து கிடக்காமல் அவர் என்ன செய்தார் தெரியுமா? எங்கும் திரிந்து என்று சொல்வது அது நிர்பந்தத்தினால் போனதல்ல, விருப்ப தேர்வு. It was their choice. They made a choice. Hallelujah. Amen. What a great shift. அழுத்தத்தினால் போய்தான் ஆக வேண்டும் என்று விரட்டி எடுக்கப்பட்ட கும்பல். Now the shift is they are not under pressure anymore. இப்பொழுது அழுத்தத்தில் இல்லை, பயத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Now they can regulate their time, they can regulate their direction, they can regulate where to go, how long to go, when to go. எங்கே போவது, எப்பொழுது போவது, எவ்வளவு போவது ரெகுலேட் பண்ண முடியும். அதனால்தான் எங்கும் திரிந்து பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படியாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையை சுமந்து போகிறார். சீமோன் என்கிற ஒரு மனிதன் வருகிறான். அவனை பலவந்தம் பண்ணி சிலுவையை சுமக்க வேண்டும் என்று பலவந்தம் செய்கிறார்கள். மார்க் 15:21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் வருத்தத்தோடு சுமந்து கொண்டு போகிறான். போய் விடுகிறான். ஹல்லேலூயா. நிர்பந்தத்தினால் போனான். இந்த சீமோன் சும்மா இருந்தானே இல்லை. அவன் மாற்றமடைந்தவனாக தன் ஊருக்கு சென்று தன் குடும்பமும் இந்த இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க அவர்களை வழிநடத்தினான் என்பதை சரித்திரத்தில் காண்கிறோம். வேதத்திலும் அவருடைய குடும்பம் ரோமாபுரி சபையிலே உறுதியான விசுவாசிகளாய் இருந்தார்கள் என்கிற ஆதாரத்தை பார்க்கிறோம். நிர்பந்தத்தினாலே சிலுவையை சுமந்தவன் இப்பொழுது விருப்பத்தோடு இயேசுவை சுமக்கிறவனாக, சுவிசேஷத்தை சுமக்கிறவனாக மாறினான். ஆமென். வாட் a shift. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், நீர் என்னை சுகமாக்கினீர் என்று பிசாசு பிடித்து சுகமான மனிதன் இயேசுவை கேட்கிறான். In Mark chapter 5 இயேசு அனுமதி கொடுக்கவில்லை. உன் குடும்பத்தினத்திற்கு போய் கர்த்தர் உனக்கு செய்ததை சொல் என்கிறார். ஆனால் 19:20 அதில் அனுமதி கிடைக்கவில்லை என்று அவன் மடங்கி படுத்து விடாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விரும்பி தெரிந்தெடுத்து பட்டணங்களாக ஆண்டவரை குறித்து சொல்ல போகிறான். ஆமென். ஹல்லேலூயா. மிகுந்த துன்பமோ மிகுந்த துக்கம் கொண்டாடுதலோ தேவனுடைய வேலையையும் தேவனுடைய பிள்ளைகளின் விசுவாசத்தையும் குறைத்து விடாது, தடுத்து விடாது. அது அதிகமாய் பரவ கர்த்தர் உதவி செய்வார். 8:4 வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது, அவர்கள் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யார்? சாதாரண விசுவாசியாய் இருந்தவர்கள். 2ஆம் அதிகாரம் 42 ஏற்கனவே சொன்னேன். இந்த சாதாரண விசுவாசிகளுக்கு சின்ன ஃபெலோஷிப் என்றால் என்ன என்று தெரியும். அப்பம் புசிப்பது என்ற ஒருமித்து ஃபெலோஷிப் டின்னர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். 4ஆம் அதிகாரத்தில் ஒருமித்து ஜெபிக்கிறார்கள், அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒருமித்து பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணுகிறார்கள், அது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்பொழுது அவர்கள் இதையெல்லாம் செய்கிறவர்களாக அல்ல, அவர்கள் ஒவ்வொருவரும் பேசுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் கற்றுக்கொள்வது, ஆராதிப்பது, பகிர்ந்து கொள்வது, அதுதான் அவருடைய வேலை. இப்பொழுது their mission is shifting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆட்கள் பெரிய இடத்திலிருந்து எல்லாரும் என்கிற நிலைக்கு பெயரச் செய்தார். இடத்தை எருசலேமில் இருந்து பல தேசங்கள் தீவுகளுக்கு போக செய்தார். பெயர்வு ஏற்பட செய்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அழுத்தத்தினாலே கட்டுப்பாடு இல்லாமல் தலைதறிக்க போன நிலையில் இருந்து விரும்பி தெரிந்து கொண்டு இயேசுவுக்கு சாட்சியாயிருக்கும் நிலைக்கு ஒரு பெரிய பெயர்வை கர்த்தர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, பிரசங்கித்து பழக்கமில்லாதவர்கள், கற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றினார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இதற்கு முன்பு பேதுரு பிரசங்கம் பண்ணினால் வசனத்தை மேற்கோள் காட்டி பிரசங்கித்திருக்கிறான். அப்போஸ்தலர் 2 யோவானினால் இப்படி சொல்லப்பட்டது, தாவீது இப்படி சொல்லி இருக்கிறான்,
ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது கூட பழைய ஏற்பாட்டு வசனங்களை மேற்கோள் காட்டி பேசி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சாதாரண ஆட்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த பழக்கம், இந்த அறிவெல்லாம் இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தாங்கள் எதை கேட்டார்களோ, தங்களுக்கு எது கற்றுக் கொடுக்கப்பட்டதோ, தங்கள் சொந்த வாழ்க்கையில் எதை அனுபவித்தார்களோ அதை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. They spread the good news, gospel. Go and spell it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தாங்கள் அனுபவித்திருந்த இயேசுவை குறித்த செய்தி, தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், தங்களுக்கு தெரிந்ததை சொன்னார்கள். What a shift! வேதம் அறிந்து நன்றாக தேர்ச்சி பெற்று சர்டிபிகேட் வாங்கி என்கிற நிலையில் இருந்து இப்பொழுது தாங்கள் சொந்த வாழ்க்கையில் அறிந்ததை செய்தியாக சொல்ல, தாக்கம் ஏற்படுத்த கர்த்தர் ஹல்லேலூயா ஆமென் சப்ஜெக்ட் மேட்டர்ல பெரிய ஷிஃப்ட்டை கொண்டு வந்துட்டார். ஆமென். யோவான் 4:29 and 39 29-39 வசனங்களிலே தனக்கு மாற்றம் வந்தபோது ஊருக்குள் ஓடி போய் இந்த ஸ்திரீ சொல்கிறாள், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருவர் சொன்னார், அவர் மேசியாதானா என்று வந்து பாருங்கள் என்கிறார். அவளுக்கு வசனம் சொல்ல தெரியாது, வசனம் கோட் பண்ண தெரியாது, மனப்பாடம் சொல்ல தெரியாது. ஆனால் தன் வாழ்க்கையிலே கண்டது, தான் அனுபவித்த மாற்றம், இதை செய்தியாக சொல்லி ஊரையே இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாள். 39ஆம் வசனம் சொல்கிறது, அவள் சொன்ன வார்த்தையினால் அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கரங்களை உயர்த்தி, எனக்கு படிக்க தெரியாது, விவரமாக தைரியமாக 4 காரியம் பாயிண்ட் சொல்ல தெரியாது என்று அல்ல. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கி தந்ததை, நீங்கள் அறிந்திருக்கும் வேத வசனத்தை, கற்றிருப்பதை நீங்கள் எளிய முறையிலே சொல்ல முயற்சித்தால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தேவனாகிய கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். வேலைக்கார பெண் அவளுக்கு தெரிந்த ஒரு செய்தியை சொன்னாள். இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்திற்கு எஜமான் போனால் இந்த வியாதி சுகமாகும் என்று தெரிந்ததை சொன்னாள். ஆமென். நடந்தது என்ன? வாழ்க்கை மாறினது, அந்த மனிதனின் நம்பிக்கை மாறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதியும் நீங்கினது. கரங்களை உயர்த்தி நம்முடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரிவிப்பதைப் போல ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவரே, கர்த்தாவே, எனக்கு தெரிந்த, நான் அனுபவித்த உம்மை குறித்த நன்மையை நான் பிறருக்கு சொல்ல கிருபை தருவீராக. That is good news. அதுதான் நல்ல செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, 8ஆம் அதிகாரம் 1 வசனம், அப்போஸ்தலரை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருந்தார்கள். எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர் மட்டும், அவர்கள் 12 பேர் மட்டும் எங்கும் போகவில்லை, எருசலேமிலே இருந்தார்கள். ஏன்? சபை பிறந்த இடம் இது. அடையாளம் தெரியாமல், அட்ரஸ் இல்லாமல் ஆக்க சத்துரு நினைத்த போது அப்போஸ்தலர்கள் பொறுப்புள்ளவர்களாக, என்ன வந்தாலும் நாங்கள் இங்குதான் இருப்போம் என்று துணிந்து பாதுகாப்பதற்காக அந்த இடத்தில் இருக்க தீர்மானித்தார்கள். ஹல்லேலூயா. வாட் a shift, what a shift. ஹல்லேலூயா. ஆமென். என்று சொன்ன உடனே ஓடிப்போன இத்தனை சீஷர்களும், எல்லாரும் சிதறடிக்கப்பட்ட போதும், மிகுந்த துன்பம் வந்த போதும், தாங்கள் ஆரம்பித்த இடத்தை விட்டுவிடாமல் they stayed in order to protect it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். What a shift in their commitment. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நின்றது எதை காண்பிக்கிறது தெரியுமா? சத்துருவாகிய பிசாசுக்கு அவர் சொல்ல விரும்பினார்கள், you can hurt us, நீ எங்களை காயப்படுத்தலாம், நீ எங்களுக்கு வேதனை கொடுக்கலாம், but you can never destroy us. எங்களை இடம் தெரியாமல் அழிக்க உன்னால் முடியாது என்பதை அவர்கள் காட்டினார்கள். ஆமென். What a powerful testimony. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மிகுந்த துன்பம் இருந்ததே, இந்த துன்பத்தினாலும் மிகுந்த துக்கத்தினாலும் ஏற்பட்ட உண்மை தாக்கம் என்ன தெரியுமா? அதை சற்று விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, the enemy succeeded in silencing Stephen's voice. ஸ்தேவானின் குரலை அமைதிப்படுத்துவதில் சத்ரு ஜெயம் கண்டான். ஆனால் இன்று வாசித்த 4வது வசனத்திலே, ஹல்லேலூயா, ஒரு குரலை அவனால் அமைதியாக்க முடிந்தது.
ஆண்டவரோ எண்ணிலடங்கா குரல்கள் எழும்பும்படி, அவருக்காக எழும்பும்படி சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா, ஆமென். ஒரு நபரை அமைதியாக்க நினைத்தால், அடக்க நினைத்தால், கோடிக்கணக்கில் ஆண்டவர் ஆட்களை எழுப்பி தருவார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்குவார். தீர்க்க தரிசன கண்களால் ஏசாயா பார்க்கிறான். ஐசியா 53 verses 11 and 12, 11-12 வசனங்களிலே அவர் குற்றவாளிகளோடு நியமிக்கப்படுவார். ஆனால் என் தாசன் நீதிபரர் என்று ஒருவர் தான் இருப்பார், கொஞ்ச நேரத்திற்குள் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அடுத்த வசனத்திலே அல்லேலூயா 12வது வசனத்திலே ஆமென், அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படுவார், ஆனாலும் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். ஒரு குரலை அடக்க நினைத்தால் ஆண்டவர் ஆயிரக்கணக்கில் குரல்களை எழுப்ப வல்லமை உள்ளவர். That was the impact of the situation. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சத்ரு 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அவனுடைய சாம்பியனாக சவுலை காண்பிக்கிறான். அதிகாரம் உள்ளவன், படிப்பு உள்ளவன், பணம் உள்ளவன், செல்வாக்கு உள்ளவன். ஆனால் 4ஆம் வசனத்திலோ ஆண்டவர் தன்னுடைய சாம்பியன்களை காண்பிக்கிறார். பெயர் இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், செல்வாக்கு இல்லாதவர்கள், ஆனால் ஒவ்வொருவரும் சத்ருவால் அழிக்கப்பட முடியாமல் ஆண்டவருக்காக துணிந்து பேசக்கூடிய ஹல்லேலூயா குரல்களாக மாறினார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல முடியுமா? மிகுந்த துன்பம் இருந்தது. அந்த துன்பத்தினால் சத்ரு என்ன நினைத்தான்? I will extinguish this group called church. சபை என்கிற இந்த அமைப்பை நான் இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்று சத்ரு நினைத்தான். ஆனால் உண்மை தாக்கம் என்ன தெரியுமா? இப்படி நடக்கும் என்று சத்ரு நினைத்திருந்தால் செய்திருக்கவே மாட்டான். உண்மை தாக்கத்தை சொல்கிறேன். What the enemy tried to extinguish, God gave expansion and extension. ஹல்லேலூயா. ஒரு ஊரில் அல்ல, ஊர்கள் தோறும் அது பெயரும்படியாக பெருகும்படியாய் கர்த்தர் செய்தார். சிமியோன் தன் குடும்பத்துக்கு சொல்கிறான், அவனுடைய குடும்பம், அவர்கள் இருந்த ஊர் சிரேனே ஊர் என்பது அந்த ஊர் இருக்கிற மக்களுக்கு சொல்கிறார்கள். அந்த மக்களில் சிலர் இந்த சுவிசேஷத்தை பெற்று 11ஆம் வசனத்தில் காண்கிறோம், அவர்கள் அந்தியோகியாவுக்கு புறப்பட்டு போகிறார்கள். அந்தியோகியாவிலே எருசலேமில் இருப்பதை பார்க்கலும் மிக வலுவான ஒரு சபை ஏற்படுவதற்கு as a chain reaction through second generation. அல்லேலூயா. இந்த செய்தி பரவும் அளவிற்கு என் தேவன் இதன் தாக்கத்தை சத்ரு அழிக்க நினைத்தான். என் ஆண்டவரோ அதை பெருக்க முயற்சித்தார். Enemy tried to extinguish it, but God gave a tremendous expansion. மிகுந்த பெயர்வு. அல்லேலூயா. ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். உண்மையான இன்னொரு தாக்கத்தை சொல்கிறேன். 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சமாரியா என்கிற பெயரை காண்கிறோம். மிகுந்த துன்பம் வந்திருக்காவிட்டால் எருசலேமிலே இருந்திருக்கும், சமாரியாவுக்கு போயிருக்காது. இந்த சமாரியர் யூதருக்கு பிடிக்காதவர்கள். இந்த சமாரியர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 52, 53, 54 வசனங்களிலே இந்த சமாரிய நாட்டில் ஒரு பகுதிக்கு ஆண்டவர் சீஷரை அனுப்பி ஊழியத்திற்காக ஆயத்தம் செய்ய சொல்கிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அப்பொழுது யாக்கோபும் யோவானும் ஆண்டவரை அக்கினியை இறக்கி அவர்களை அழித்து விடலாம் என்று சொல்லும் அளவு காத்திரப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று அமைதல் படுத்தினார். ஆமென். அவர் சொன்னது போல் அக்கினி இறக்கி இருந்தால் அந்த சமாரியா முழுவதுமே அழிந்திருக்கும். தேவன் அதை செய்யவில்லை. அவர் தம்முடைய திட்டத்திலே அந்த சமாரியரும் சந்திக்கப்பட வேண்டும் என்று வைத்திருந்தார். சத்ரு சபையை துன்பப்படுத்தி ஸ்தேவானை அழிக்கிறான். இப்பொழுது அங்கிருந்து என்ன போகிறது? யூதரால் வெறுக்கப்படுகிற, சீஷரும் பயந்து வெறுத்த சமாரியர் விருப்பத்தோடு கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார் என்றால் என் தேவன் தான் அதை செய்ய முடியும். என் தேவன் தான் அதை செய்ய முடியும். ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்வார். சத்துரு ஒரு காரணத்தை வைத்து உங்கள் விசுவாசத்தை பறித்து ஜெபிக்க விடாம் தடித்து உற்சாகத்தை கெடுத்து ஆண்டவர் மேல் கோபம் வர வைத்து தள்ளாட வைத்து அப்படியே ஒன்றுமில்லாமல் போய் இயேசுவை விட்டு விலகச் செய்யலாம் என்று நினைத்திருந்தால் கர்த்தருடைய பிள்ளையை உங்களுக்கு பலன் இல்லாது இருக்கலாம். விசுவாசத்தில் ஆண்டவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அவன் அணைக்க நினைத்தால் அது அணையாது, அதற்கு பதிலாக விசாலமாய் பரவ கர்த்தர் செய்வார். சத்ரு நினைத்தான் ஸ்தேவான் என்பவன் ஒரு தீப்பொறி, he is only a spark,
ஒரு சின்ன பொறி, அந்த பொறியை அணைத்து விட்டால் எல்லாம் போய்விடும் என்று நினைத்தால், ஆண்டவர் செய்ததை சொல்கிறேன், அல்லேலூயா. அவன் பொறியை அணைக்க நினைத்தால் என் ஆண்டவர் அந்த தீப்பொறியின் விளைவாக ஒரு தீ பிளம்பையே ஏற்படுத்தி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. When the enemy tried to put out the spark, God made it to become a flame, consuming flame. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் தருகிற பெரிய மாற்றத்திற்காக, பெயர்வுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நமக்கும் அதை செய்ய வல்லமையுள்ளவர். நம்மை கொண்டும் அதை செய்ய வல்லமையுள்ளவர். எந்த தேசத்திலும் அதை செய்ய வல்லமையுள்ளவர். நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ பக்தி உள்ள மனுஷர். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது, சன், டாட்டர், மெயின்டைன் காட்லினஸ் at all times, in all seasons. எல்லா நேரத்திலும் நல்லது நடந்தாலும் அல்லது நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ பக்தியை காத்துக்கொள்ள கர்த்தர் கேட்கிறார். எல்லா நேரத்திலும் தேவ பக்தியா இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். சிதறப்பட்டார்கள், ஆனால் எழுந்து எங்கும் திரிந்து சுவிசேஷம் சொன்னார்கள். அங்கே என்ன காண்பிக்கிறது? Never allow what happens to you overcome you. உங்களுக்கு நடப்பவைகள் உங்களை மேற்கொண்டு அடிமையாக்கி இடமளியாதிருங்கள். You overcome your situation. உங்கள் சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள இடமளியாமல் நீங்கள் சூழ்நிலையை மேற்கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க கர்த்தருடைய பலனை சார்ந்திருங்கள். Anybody can complain, anybody can be stifled, but if you only look to God and say, Lord, I don't have strength, but grant me the strength and protect me என்று கேட்டால், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை பிரகாசிக்கும் சுடராக மாற்ற வல்லமையுள்ளவர். You will overcome your situation. ஹல்லேலூயா. 3வது 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பெயரில்லாத சிலரை காண்கிறோம், முகமில்லாத சிலரை காண்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் போன இடத்திலே பேச ஒரு வாய்ப்பு கிடைத்த போது, they did not tell their story, they shared his story. ஆமென். எங்களுடைய கதையை நாங்கள் சொல்லவில்லை. சுவிசேஷம் என்பது இயேசுவை குறித்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கதையை சொன்னால் பாதிப்பு தாக்கம் ஏற்படாது. அவருடைய கதையை, அவருடைய செய்தியை சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, his story is the history. ஹல்லேலூயா, ஆமென். சரித்திரம் என்பதே, சரித்திரத்தை ஏற்படுத்துவதே இவரை குறித்த செய்திதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்னார்கள், சமாரியாவிலே சரித்திரம் படைக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே 3வது நிபந்தனை, ஆண்டவரே எனக்கு இதை தாரும், இது தாரும், அதற்கு பின்பு என்றில்லாமல் இருப்பதை உண்மையோடு, அறிந்ததை உத்தமத்தோடு ஆண்டவருக்காக பயன்படுத்த முன் வருவோம் என்றால், இந்த தேவன் ஆச்சரியமாக கிருபை தந்து சத்துரு அழிக்க நினைத்ததை என் தேவன் படர வைப்பார், வளர வைப்பார், ஓங்கி பிரகாசிக்க செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. மிகுந்த துக்கம், மிகுந்த துன்பம், மிகுந்த துக்கம், மிகுந்த பெயர்வு. ஹல்லேலூயா. Great persecution, great lamentation, and a great shift. Hallelujah, hallelujah. What a change, what a change. ஆண்டவரே, யாரும் கற்பனை செய்யாத தாக்கத்தை ஏற்படுத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? கிருபையின் தேவனே, உம்முடைய பாதத்தில் எங்களை படைக்கிறோம். உம்முடைய வசனத்திற்கு முன்பு ஆதி திருச்சபையில் செய்த காரியம் ஆண்டவரே இன்றும் நடக்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் வெறுக்கப்பட்ட சமாரியருக்கு கர்த்தருடைய வார்த்தை போக ஒரு வாசலை திறந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் புறக்கணித்தவர்கள் விருப்பத்தோடு உம்மை ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே ஒரு வழி பிறந்ததே, அதற்காக ஸ்தோத்திரம். அதை போன்ற கிருபைகளை எங்கள் சொந்த வாழ்க்கையிலே நீ செய்ய விரும்புவது மட்டுமல்ல, எங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறேன். உமக்கென்று பயன்படுகிற முகமறியா, பெயரில்லாத ஆண்டவரே, அந்த ஆட்களைப் போல இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிப்பவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். கிருபை தாங்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் ஒருவரையும் தாங்குவாராக, ஆசீர்வதிப்பாராக. சத்துரு கூட எதிர்பாராத மகிமையானவைகளை உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வாராக, நம் மூலமாய் செய்வாராக, ஆமென்.